ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை யோபு 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உண்மையாக எந்த ஒரு சலனமில்லாமல், எந்த ஒரு ஏமாற்றுதல் இல்லாமல், நம்முடைய யோவான் சொல்லியிருக்கிறது போல உங்கள் சம்பளமே போதும் என்கிற மனதை உடையவர்களாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வர வர பலத்து போகும்படி செய்வார். நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கும்போது வியாபாரத்திலே கைகளில் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழிலில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். படிப்பிலேயும் உண்மையாக நன்றாக படிக்க வேண்டும். ஊழியத்திலேயும் ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்யும்போது சுத்தமான கைகளை உடையவர்களாக எந்த விதத்திலும் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், ஆண்டவருக்கு விரோதம் இல்லாமல், ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நாம் நம்முடைய வேலையை, நம்முடைய காரியங்களை மேற்கொள்ளும்போது ஆண்டவர் சொல்கிறார், மேன்மேலும் பலத்து போவான் என்று. ஆகவே இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மை மேன்மேலும் பலத்து போக ஆண்டவர் மேன்மேலும் நம்மை உயர்த்த போகிறார். மேன்மேலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். மேன்மேலும் நம்மை குணப்படுத்தி நம்மை வாழ வைக்கப் போகிறார். விசுவாசிப்போம். ஆண்டவரே, நான் சுத்தமான கைகளுடையவனாய் இருக்கிறது போல இன்னமும் நான் உம்முடைய பார்வைக்கு முன்பாகவும், என்னுடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய் நான் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. அதே போல் நான் இப்பொழுது இருக்கிறதை காட்டில் இன்னும் பலத்து ஜாதியாக எங்களை மாற்றுங்க. எங்களை கைகளை திடப்படுத்துங்க. எங்களுடைய வேலையை உறுதிப்படுத்துங்க. ப்ரொமோஷனை கொடுங்க. எங்கள் தொழிலை ஆசீர்வதிங்க. வர்த்திக்க பண்ணுங்கள். எங்கள் ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்தமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கைகளும் எங்களுடைய இருதயமும் உமக்கு முன்பாக சுத்தமாக இருக்கும்படியாகவும் மேன்மேலும் பலத்தவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை வரங்களை தந்த வழிநடத்துங்க. நீர் சொல்லியிருக்கிறபடி பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் சுத்தமான கைகளை இதுவரைக்கும் உடையவர்களாக இருந்தோம். அதே போல் இனிமேலும் பரிசுத்தமுள்ள கைகளை உடையவர்களாக உத்தம இருதயத்தோடு உமக்கென்று நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்ததான வேலைகளை சுத்தமாக செய்ய எங்களுக்கு கிருபை வரங்களை தந்த நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட வந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்தணுமா எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.